குட் மார்னிங் உமா. சாமி ஆண்டவனே, எங்க அப்பாவை சீக்கிரமா செல்வம் இருந்து வீட்டுக்கு அனுப்புவேன். உனக்கு நான் சாக்லேட் மாலை போடுவேன். உன்னை தினம் தினம் கேக்குறான்ல. சத்யா சிவாமி, இப்படியே வேண்டிக்கிட்டு அவ அப்பா வரலன்னா அப்புறம் ஆண்டவன் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையே அந்த பிஞ்சு நெஞ்சு இழந்துட போகுதுமா. மனப்பூர்வமான பிரார்த்தனையை கடவுள் மறுக்க மாட்டான். நீ மனப்பூர்வமா வேண்டிக்கல, அதுதான் உங்க அப்பா வரலன்னு சொல்லிருக்கேன் மாமா. உமா, உனக்காவது கடவுள் உன் அப்பனை சீக்கிரமா அனுப்பித்தாமா தீரணும். சிவாமி, குழந்தைய வேணா சாமி பேரை சொல்லி சமாதானப்படுத்திடலாம். ஆனா உனக்கு எப்படிமா உன்னால ஆறுதல் சொல்லிக்க முடியுது? மாமா, நம்ம குடும்ப நன்மைக்காகத்தானே அவர் சம்பாதிக்க போயிருக்காரு. வாழ வேண்டிய வயசுல சம்பாதிக்கிறேன்னு சொல்லி கடல் கடந்து போயிட்டு வயசான அப்புறம் வந்து எதம்மா அனுபவிக்க போறான்? அப்படி என்னம்மா பணம் வேண்டி கிடக்கு? இத நீ எழுதாட்டியும் நான் சொன்னேன்னு 4 வரி எழுதி போடு. அப்பாவது அவனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். அவர் சீக்கிரமா வந்துருவாரு, கவலைப்படாதீங்க மாமா. 4 வருஷமா உன் மூலமா கேட்டுக்கிட்டு இருக்க ஆறுதல் வார்த்தை தானம்மா இது. கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வரல. பெத்த பிள்ளை தகப்ப முகமே பார்க்காம தவிக்குதே, அந்த தவிப்ப கூட உணராம எல்லா பொறுப்புகளையும் உன் தலையில கட்டிட்டு போனான் பாரு. அட, நமக்காக வராட்டியும் இந்த குழந்தை உமாவுக்காகவாவது வரட்டுமே. மாமா, இப்படியே கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. உமா, தாத்தாவை குளிக்கிறது கூட்டிட்டு போமா. வாங்க தாத்தா. ஆமா. என்ன கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவன் அங்க கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியுது உன் ஏக்கம். என்ன செய்யறது? அவன் தண்டனை அனுபவிச்சு தானே தீரணும். நீங்களா? ஆமா, நான் தான். 1ஆம் தேதிக்கு 1ஆம் தேதி உனக்காக இல்ல, உன் புருஷனை பத்தி சொல்லத்தான் வந்திருக்கேன். மாமா குளிக்க போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. உங்க மாமாவால இன்னும் சோமுவா நினைச்சு ஆறுதல் அடைய முடியுது, மத்தவங்களால முடியலையே. சிவகாமி, உன் புருஷன் சிலோன் போயிருக்கிறதா அந்த பெரியவர் நம்பிட்டு இருக்காரு. அவன் பணம் அனுப்பியிருக்கான்னு சொல்லி மாசா மாசம் நான் சொந்த பணத்தை தந்துகிட்டு இருக்கேன். அவன் எழுதியிருக்கான்னு நான் ஏதோ லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கேன். மானஸ்தனான அந்த பெரிய மனுஷனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் மண்டை போட்டுட்டா நீ என்ன செய்வேன்? அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிச்சியா? உனக்காக நான் இருக்கேன். என்ன உதவி வேணாலும் செய்ய நான் தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். உமா, உமா, மோகன் வந்திருக்காரு, தாத்தா கிட்ட சொல்லுமா. வணக்கம் சார். வணக்கம். அடடே மோகனா, பாப்பா, என்ன சமாச்சாரம்? சோமு கிட்ட இருந்து லெட்டர் மணியாடுற வந்திருக்கு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிப்பா. நண்பனுக்காக நீ செய்யற உதவிக்கு இந்த குடும்பமே உனக்கு காலமெல்லாம் கடன் பட்டிருக்கு. ஆமா, உன் பேங்க் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கா? நல்லா நடக்குதுங்க. இந்தாங்க. சிவகாமி, இந்த அம்மா. அப்போ நான் வரட்டுமா? சரிப்பா, அடிக்கடி வந்து போயிட்டு. கண்டிப்பா. சோமுக்கு பதிலா அந்த ஸ்தானத்துல நான் எதையும் செய்ய தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னா போதும். வரட்டுமா? உமா, நீ ஸ்கூல் கிளம்பு. அப்பா என்ன எழுதியிருக்காருன்னு படிச்சு காமி, அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். உமா குட்டியிடம் சொல்லவும் நான் சீக்கிரமாக அவளை பார்க்க வருகிறேன். அப்பா வர போறாரா? அப்ப இந்த தடவை பேரண்ட்ஸ் டேக்கு அப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லு. ஆமாமா, கூட்டிட்டு போலாம். நீ ஸ்கூலுக்கு புறப்படு. இன்னைக்கு 1ஆம் தேதி. ஆமா, ராதாவுடைய மாமனார் வந்துருவாரே. ஆமா, நான் போய் காஃபி போட்டு வைக்கிறேன். வந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க. உங்க பையன் கிட்ட இருந்து ஏதாவது வந்ததா? லெட்டர் வந்திருக்கு. ஆட லெட்டர் கிடக்கட்டும், மணி ஆர்டர் வந்ததா? கூடிய சீக்கிரமே ஊர் திரும்பதான் லெட்டர் எழுதி இருக்கிறான். இதேதான் ஒவ்வொரு மாசம் வட்டி கொடுக்கும் போது சொல்றீங்க. மொத்தமா வரதட்சணை பணத்தை எப்ப கொடுக்க போறீங்க? கோச்சிக்காதீங்க சம்பந்தி, நான் எல்லா விவரமும் எழுதியிருக்கேன். அவன் திரும்பி வந்ததும் பைசா பாக்கி இல்லாம செட்டில் பண்றதா பதில் எழுதியிருக்கான். இந்த பாருங்க சம்பந்தி, என் மூத்த பையன் ராமுவுக்கு 10,000 ரூபாய் வரதட்சணை கொடுக்கறதா சொன்னாங்க. ஆனா கொடுக்கல. என் பையனை தாலியை கட்டிட்டான். அப்படி கட்டினாலும் நான் அவங்கள வாழ விடலையே. என் பையனுக்கு பொண்டாட்டி இல்லாட்டி போனாலும் அந்த பொண்ணுக்கு பூசை இருக்கக்கூடாதுன்னு வீட்டுக்கே விரட்டி விட்டேன். இருந்தாலும் உங்க மக விஷயத்துல நான் அவ்வளவு கண்டிப்பா இல்ல. ஏன் மாசா மாசம் வரதட்சணைக்குள்ள வட்டி பணத்தை ஒழுங்கா கட்டிடுறீங்க. என்னதான் நீங்க வட்டி பணத்தை கட்டினாலும் சரி, அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் சரி, 2 பேரையும் பேசித்தானே வச்சிருக்கேன். சம்பந்தி, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த வட்டி கடை சவால் சந்தானத்தை எவனே வந்தாலும் ஏமாத்த முடியாது. ஒத்துக்கிறீங்களா? இருக்கட்டும். வட்டி பணத்தை கொண்டு வர சொல்லுங்க. அத்தோட வழக்கம் போல காப்பி. உட்காருங்க. அம்மா சிவகாமி. என்னங்க சம்மந்தி வீட்டுக்கு போனீங்க, வருகையோட வர்றீங்க? அவர் மகன் எப்ப சிலோல இருந்து வரானா?
சீரனை கொடுக்கவே இல்லையா? சீர்வரிசை இந்த குருட்டு பையன் அவன் சிலோன்ல இருந்து இடத்தை பிரட்டிட்டு வர்றான்னு 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னத்தையும் காணோம். இந்த மாதிரி கூப்பிடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அப்பா போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. போடா வரதட்சணை கொடுக்காம என் பையன் மாலையை காட்ட மாட்டான்னு சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். 3 வருஷமா இதே வேட்டி இதே துண்டு இதே மாலை. சபதம்னா சபதம் தான். உடலங்கா சபதமா 2 தவணை தான் இருக்குது. அது வரைக்கும் பொறுத்துக்கோ. இந்த பாரு உன்னை விட இளையவன் உன் தம்பி. பொறுத்துக்கல என் கூட 24 மணி நேரம் இருக்கான். அப்பா என் மச்சா இருக்காரு, அவர் சிலோன்ல இருந்து திரும்பி வரதா எனக்கு நம்பிக்கையே இல்ல. பேசாம முதல் தடவை சிலோன்லயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் அதே ஆசைதான். உங்களுக்குமா? என்னங்க இது? பழைய ஞாபகம் சிலோன நான் இருக்கல, இன்னொரு தடவை சிலோனை பார்க்கணும் போல இருக்கு. உங்களுக்கு சிலோனை பார்க்கணும்னு ஆசை. எனக்கு காலாகாலத்துல மருமகளுக்கு கையில கரண்டியை கொடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசை. இப்பவே இப்படி இருக்கிற, இன்னும் வேற உட்கார்ந்து சாப்பிடணுமா? அடியே நீ 1000 சொல்லு. நம்ம 2வது சம்பந்தி இருக்கானே, கண்ணு இல்லாட்டால் நானே இருக்கு. மூத்த சம்பந்தி இருக்கானே இவங்க மாமன். அப்பா வேற ஆரவன் அவரவனா மூதேவி. உன் மாமன் என்னமோ கிழிச்சு விடுவான்னு சொன்னேன். தாலி கட்டி முடிஞ்ச உடனே பெப்பேன்ட்டான். அப்புறம் நான் விட்டனா உனக்கும் பெப்பே உன் மகனுக்கும் பெப்பேன்னு சொன்னேன். வந்தானே வழிக்கு தவணை முறையில கட்டுறேன்னு. நீ என்ன சைக்கிளா ரேடியோவாடா தவணை முறையில கட்டுறதுக்கு? அப்பா ஆண்டவன் ஒருத்தர் இருக்காம்பா. அவரை கொடுக்க சொல்லு. கொடுக்க மாட்டாரு, எடுப்பாரு. முதல்ல வாயி, அப்புறம் காலு கையே ஒன்னொன்னா, அதுக்கு மீறி இருந்தா உசரியா எடுத்துருவாரு. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆண்டவே இருக்கு. உங்க அம்மாலே எடுப்பாளே. வந்துட்டார் பாருங்க. நமஸ்காரம். வாங்க பெரிய சம்பந்தி. நமஸ்காரத்தை வித்துக்கிட்டே வர்றீங்களே. என்ன சம்பந்தி இது? வீடு மாதிரி இல்லையே, படுக்கையெல்லாம் தனித்தனியா போட்டு ஆஸ்பத்திரி மாதிரி வச்சிருக்கீங்க. வர வேண்டிய வரதட்சணை நிறைய பாக்கி இருக்கு. அது வரைக்கும் இப்படித்தான். ஐயா ஜோடியை மாத்திரம் பிரிக்கிற, கட்டிலையும் பிரிச்சுட்டாரு. கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டாந்துருக்கேன். பொறிகடை வேணா உயிர்னு பொண்ணு சொல்லுச்சு. வர்ற வழியில ஒரு படி வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. பொறிகள்லயே உங்க பொண்ணு வாயிலேயே கொட்டும். வரதட்சணை எங்கய்யா? அதை கேக்குறீங்களா? கொண்டாந்துருக்கேன். என்னங்க ஏங்க இந்தாங்க. சிலோன்ல இருந்து என் மச்சான் வரணும். மொத்த படத்தையும் இப்ப கொடுத்துட்டீங்கன்னா மூத்த ஒரு முந்திக்கு வருங்க. கவனம் வரதான். போய் 2 காப்பி விட்டா. வேண்டாங்க, 2 காப்பி எதுக்கு? எனக்கு 1 போறோம். ஒரு காப்பி நம்ம 2 பேருக்கு, இன்னொரு காப்பி நம்ம போய். அடியே சந்தான சுந்தரி, கவனிச்சியா? இந்த பொண்ணு எங்க வந்து நிக்கிறான்னு. இன்னும் 2 தவணை பாக்கி இருக்கு. அம்மா என்ன காச்சு? ஸ்கூல்ல 2 குழந்தைங்க சண்டை போட்டு உமா படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துருச்சுங்க. உடம்பு நெருப்பாட்டு கொதிக்குது. பாத்துங்க வரேன். உமா அம்மா எங்க அப்பா சாகலையம்மா, எங்க அப்பா சாகலையே. இல்லம்மா, உங்க அப்பா சாகல, நல்லா இருக்காரு. ஏமா அந்த கேள்வி? எல்லாரும் உனக்கு அப்பா இல்ல, உங்க அப்பா செத்துட்டாரேன்னு சொல்லி கேலி பண்றாங்கம்மா. எங்க அப்பா சாகலையம்மா, எங்க அப்பா சாகலையே. இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல, அப்பா சௌக்கியமா இருக்காரு. அம்மா ஏம்மா அப்பா நம்ம வீட்ல இல்ல? வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு, வந்துருவாரு. எப்பமா வருவாரு? நீ நல்ல குழந்தையில படுத்து தூங்கு, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். அப்பா வந்துருவாரு. ஏம்மா நான் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அப்பா வந்துடுவாருல? வந்துருவாருமா, வந்துருவாரு. உடம்பு ரொம்ப சுடுது, நீ படுத்துக்கம்மா. சுதாமி, உமாவுக்கு என்னம்மா? பழக்கம் போல அப்பா சண்டைதான். மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்துட்டானா. இந்த பச்சை குழந்தையுடைய தாபத்தை புரிஞ்சுக்க முடியாம இந்த சோகம் பையன் எப்படி போயிட்டானே. அட எனக்கு தான் கண்ணு இல்ல, ஆண்டவனே உனக்கு கூடவா கண்ணு இல்ல? உமா, உமா பால் குடிச்சு தூங்குமா. அம்மா கைய தூக்க முடியலம்மா. சிவாமி என்னமாச்சு? சிவாமி உமா, உமா என்னமாச்சு? சிவாமி எங்கம்மா போற? சொல்லிட்டு போமா. ஏமா குழந்தை படிக்கட்டுல இருந்து விழுந்து அடிபட்டதுன்னு சொன்னீங்களே, ஒருவேளை அந்த அதிர்ச்சியினால நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இனிமேலும் குழந்தைக்கு எந்தவித அதிர்ச்சியும் வராம பாத்துக்குங்க டாக்டர். எதுக்கும் தைரியமா இருங்கம்மா. காலமே வந்து பாரு. மாமா, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? எல்லாத்துலயுமே நீ சொல்றதானமா நான் கேட்டுக்கிட்டு வர்றேன். குழந்தையும் கிழவனும் ஒண்ணுதானே,
சொன்னா கேட்டுத்தானே மாத்திரணும். சொல்லுமா. நேரம் ஆயிடுச்சு, நீங்க மாடியில போய் படுத்துக்கங்க. ஒரே இடியா படுத்துடலாம்னு தான் பாக்குறேன், முடியலையே. நான் இருக்கிறதே ஒரு பாரம் தானம்மா. ஆண்டவனுக்கு தேவைப்பட்டா என்ன எடுத்துக்கிட்டு போகட்டும். இந்த குழந்தை நல்லபடியா இருந்தா அதுவே போதும்மா, அதுவே போதும். முருகா, என்ன சோதனை! அவர் அங்க, குழந்தை இங்க. இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கா? எல்லாம் நீதான், நீதான்.